நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சில்வராகினி அறக்கட்டளை சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். நமது ஆலயங்களில் இருக்கும் பலிபீடம், கொடிமரம், நந்தி முன்னால் இருக்கு இல்லையா, அதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். ரொம்ப இது பேசினா ரொம்ப நேரம் பேசலாம். என்ன செய்யும், எதுக்கு இதை வச்சுருக்காங்க, அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல நம்ம ஏதாவது சிவன் ஆலயத்துக்கு போகிறோம், இல்லை அம்பாள் ஆலயத்துக்கு போகிறோம்னா முன்னாடி இதெல்லாம் இருக்கும். உள்ளே வந்த உடனே முதல்ல என்ன இருக்கும், கொடிமரம் இருக்கும். ஸோ இந்த கொடிமரம் என்பது என்னவென்றால் அந்த ஆலயத்தின் திறவுகோல். அதுதான். ஸோ அதுதான் மேலே இருக்கக்கூடிய அந்த சக்தியை, அந்த காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மீக சக்தியை உள்ளே இழுத்து கொடுக்கும் ஒரு மரம். ஒரு போஸ்ட் மாதிரி ஹைட்டாக இருக்கும். அதிலிருந்து அந்த கொடிமரத்திற்கும் அந்த மூலஸ்தானத்தில் இருக்கும் அந்த தெய்வத்திற்கும் ஒரு கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அது யாருக்கும் தெரியாது. இங்கேருந்து எனர்ஜி எடுத்து அங்கே கொடுக்கும். அப்புறம் அங்கே மூலஸ்தானத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கோபுரம் இருக்கு இல்லையா, அந்த உச்சியில் ஒரு கலசம், அதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜி எடுத்து இங்கே கொடிமரத்துக்கு கொடுக்கும். ஸோ டிரான்ஸ்மிஷன் இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே போயிட்டு வந்துட்டுருக்கும். ஸோ நம்ம உள்ளே போகும்போது முதல்ல என்ன பண்ணணும்னா, கொடிமரத்தை பார்த்து வணங்கணும். தொடக்கூடாது, எதையும் தொடக்கூடாது, எல்லாம் நம்ம தொடக்கூடாது. கொடிமரத்தை பார்த்து வணங்கணும். நான் உள்ளே வந்திருக்கிறேன், இந்த மாதிரி என்னோடய கோரிக்கை என்ன, வேண்டுதல் வேறு, கோரிக்கை என்ன, நான் இல்லை நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு அவங்கள பார்த்து எடுத்து கும்பிட்டு, அப்புறம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், பலிப்பீடம் இருக்கும். பலிப்பீடம்னா ஒரு கல் மாதிரி. பலி என்னவன்றதை வச்சு வெட்டுறதா அவங்களுக்கு கிடையாது. உங்களுடைய அகந்தையை அங்கே வெட்டிடணும், உங்களுடைய தலகணத்தை அங்கே வெட்டிடணும். தான்கிற அகந்தை அங்கே போய் நின்றுக்கிட்டு, நான் சாதாரண பரமேஸ்வரன், நான் என் அகந்தையை, எனது எல்லாத்தையும் இங்கே பலி கொடுத்துட்றேன், சாதாரணமாக நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிவிட்டு அந்த பலிப்பீடத்தை பார்த்து வேண்டிகிட்டு உள்ளே போகணும். அதுதான் பலிப்பீடம். எதை பலி கொடுக்குறது, உங்களுடைய தாங்கிற அகந்தையை அங்கே பலி கொடுக்கணும். அதுதான். அதுக்கு அடுத்தது நந்தி. நந்தி பகவான் தான் அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய, அவர் தான் என்ன சொல்கிறது, ரிப்போர்ட்டர். அவருக்கு யாருக்கு, சிவபெருமானுக்காகட்டும் அம்பாளுக்காகட்டும், அவர்கிட்ட ஐயா நான் போய் ஐயாவை பார்க்க போகிறேன், நீங்கள் எனக்கு அருள் பிடிங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அவங்கள வேண்டிக்கிட்டு உள்ளே போயிட்டு 2 பக்கம் துவாரபாலகளை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் உள்ளே போய் நீங்கள் அர்ச்சனை பண்ணுவீங்களோ, ஆராதனை பண்ணுவீங்களோ, அபிஷேகம் பண்ணுவீங்களோ, என்னோன்னு பண்ணிட்டு போங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு உள்ளே போனால் தான் உள்ளே இருக்கிற தெய்வம் உங்களை பார்க்கும். ஏன்னா நைட்டு, ஆனால் 12 இரவு கோவில் சாத்தினதுக்கப்புறம் விடிய காலம் 2லேருந்து 3 மணிக்குள்ளே அவங்க கணக்கு சொல்லுவாங்க. முன்னாடி இருக்கிற துவாரபாலர்களாகட்டும், நந்தி பகவான், அப்புறம் அந்த பக்கம் ஒருத்தர் இருப்பார் சண்டிகேஸ்வரர், இவங்கெல்லாம் கணக்கு சொல்லுவாங்க. யாரெல்லாம் வந்துட்டு போனாங்க, அவங்க பேர் என்ன கோரிக்கை எல்லாம் அவங்க தான் நோட் பண்ணி வைப்பாங்க. நீங்கள் இவங்களெல்லாம் பார்க்காம உள்ளே போயிட்டீங்கன்னா அவங்க யாருமே இங்கே வரலன்றவாங்க, கணக்கில் மிஸ் பண்ணிக்கிடுவாங்க. குடிமரம், பலிபீடம், நந்தி, துவாரபாலகர்கள், இது முக்கியம். இவங்களெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் உள்ளே போனால் தான் நீங்கள் என்ட்ரிங் இன்டு த என்ன புண்ணிய ரிஜிஸ்டர், இல்லைன்னா இல்லை. அப்போது இது முக்கியம் இல்லையா? ஒரு மந்திரியை பார்க்க போகிறோம், சும்மா நேராக போய் பார்த்த முடியுமா? முன்னாடி இருக்கிற தோழாந்து உறுத்தியம் எல்லாரையும் பார்த்து தமிழில் போகிறீங்க, அது மாதிரி தான். ஸோ இவங்க தான் அங்கே எல்லாமே. கடைசியாக சிவனையும் பார்த்துட்டு வெளியே சுற்றி வரும்போது அந்த பக்கம் துர்க்கேச நதிக்கு பக்கத்தில் சண்டிகேஸ்வரர் இருப்பார், அவரையும் பார்த்துட்டு ஹாய் பாய் சொல்லிட்டு வந்துடணும். அவர் பார்க்காம வந்தீங்கன்னா கணக்கில் என்ட்ரி ஆக மாட்டீங்க. அவர் தான் ரிஜிஸ்டர் கிளர்க். வரவு யார் வரல அப்படின்னு கணக்கு பார்க்குறவர். இவ்வளோதாங்க சமாச்சாரம். மனிதனுக்கு எது முக்கியம், தொப்புள் பகுதி முக்கியம். தொப்புள் பகுதி தான் இது குடிமரம். மனிதனை நெடுஞ்சாங்கடியே படுக்க வச்சோம்னா ஒவ்வொரு பகுதி இருக்குது பாருங்கள், அதுதான் ஆலயம். அது இன்னொரு எபிசோடில் சொல்கிறேன் அதை பற்றி, சரிங்களா? இந்த குடிமரம் என்பது நம்ம தொப்புள் பகுதி தான். அப்போ இதுதானே முக்கியம். எல்லாமே முக்கியம்தான். பட் ஒன்று இல்லாமல் மற்றொன்று இல்லை, ஒன்று இல்லாமல் மற்றொன்று இல்லை. அப்போ இதுவே முக்கியம். ஸோ நம்ம ஆடுவதும் இதில் தான், அடங்குவதும் இதில் தான், நேவல் பார்ட். அப்போது இதை பற்றி இன்னொரு எபிசோட் சொல்கிறேன். ஸோ குடிமரத்தை பற்றி சொல்லிட்டேன், பலிபீடத்தை பற்றி சொல்லிட்டேன், நந்தியை பற்றி சொல்லிட்டேன். இது ஏன் இருக்குதுன்னு சொல்லிவிட்டேன், சரிங்களா? இவ்வளோதான் விஷயம். ஆகவே ப்ராப்பராக நம்ம வழிபாடு பண்ணோம்னா
நம்ம தப்பிச்சுக்கலாம், பொழைச்சிக்கலாம், வாழ்க்கையில் முன்னேறலாம். மீண்டும் சந்திக்கலாம். சாய்ராம்.